ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரவேதா சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் ரெண்டு என்ன எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி 1.5 சுண்டு எடுத்திருக்கேன், அரை சுண்டு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன், துவரம்பருப்பு அரை சுண்டு, கடலைப்பருப்பு அரை சுண்டு எடுத்துருக்கேன், முழு பச்சை பாசிப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா அரை சுண்டு, பச்சரிசி வந்து 1/4 சுண்டு எடுத்திருக்கேன். பச்சரிசி ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். நான் இதுக்காண்டி எடுத்துருக்கேன்னா, இது வந்து நல்லா அடை வந்து முறுமுறுப்பு தன்மை தரும், அதுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் கட்டாயமாக ஊறணும், அப்போ தான் அந்த அடைக்கேற்ற ஒரு பதம் நல்லா நமக்கு கிடைக்கும். நான் இதை 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் அதிக குவான்டிட்டியாக இருந்தால் நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக எடுத்ததுனால நான் மிக்சியிலே போட்டு நல்லா நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா, சிறிதளவு சீரகம், பெருங்காயத்தூள், காரத்தை ஏற்ற மாதிரி வடாத மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கனால நான் 2 எடுத்துக்கிட்டேன். நறுக்கிய கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தலை நறுக்கியது தேவையான அளவு, பூண்டு தேவையான அளவு, வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி மஞ்சத்தூள் நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து தேவையான அளவு, திருக்கி தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லா இதை கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு சைடிஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, நல்ல ஒரு காரமாக அரைச்சிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் காம்பினேஷன் கொடுக்கும். இதுக்கு இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைச்சி தாளிச்சாச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடை ஊற்றுற வேலை தான். வாங்க வடை ஊற்றலாம். தோசைக்கடை நல்லா காய்ச்சதும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கரண்டி மாவு எடுத்து நல்லா மெலிசாக ஊற்றிடுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்குறது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்கும், உடலுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்காமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.